நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்முடைய ஸ்போக்கன் ஹிந்தி டாபிக்ல இம்பரேட்டிவ் பார்க்கலாம். இம்பரேட்டிவ்னா கட்டளை வினை. ஒரு விஷயத்த ஒரு மேட்டரை ஆர்டரா சொல்வோம் இல்லையா? இங்கே வா, அங்கே போ, இந்த பால் குடி, இது சாப்பிடு அப்படின்லாம் சொல்வோம் இல்லையா? அப்போ அது கட்டளை வினை. ஹிந்தியில கட்டளை வினை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம். तुम यहाँ आओ, तुम यहाँ आओ, तुम நீ यहाँ இங்கே आओ வா, तुम यहाँ आओ நீ இங்கே வா. இந்த இடத்துல ஆவோ தான் இம்பரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை மீன் பண்ணுது. ஓகே, தும் அப்படிங்கறது மாதிரி ஏன் இங்க நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பர்சனை பர்டிகுலரா நம்ம பேசும்போது தும் தேவையில்லை. யஹா ஆவோ அந்த மாதிரி சொன்னாலே கரெக்டா இருக்கும். செகண்ட், தும் நம்ம ஏன் அப்ளை பண்ணுவோம்னா, நம்மளை விட யங்கரா இருப்பாங்க, ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆர் கிட்ஸா இருக்கலாம். அவங்கள பார்த்து நம்ம கேஷுவலா தும் பேசலாம். தும் யஹா ஆவோ அந்த மாதிரி கேஷுவலா பேசலாம். तुम वहां मत जाओ, तुम वहां मत जाओ, डोंट गो देयर, डोंट गो देयर அந்த மாதிரி சொல்லலாம். तुम वहां அங்கே, मत जाओ போகாதே, जाओனா போ, मत जाओனா நெகட்டிவ் சென்டென்ஸ், போகாதே. तुम वहां मत जाओ. நம்ம பர்టిక్యులரா ஒரு பர்சனை பார்த்து பேசும்போது तुम தேவையில்லை, वहां मत जाओ அந்த மாதிரியே பேசலாம். அங்கே போகாதே அந்த மாதிரி கேஷுவலாவே பேசலாம். ஜல்தி கரோ, ஜல்தி கரோ சீக்கிரமா செய், ஹரியப் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஜல்தி சீக்கிரமாக, கரோ செய் சீக்கிரமாக செய், ஜல்தி கரோ. இந்த இடத்துல கரோ தான் இம்பரேட்டிவ மீன் பண்ணுது. ஹிந்தியில விதி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல நாம இம்பரேட்டிவ், தமிழ்ல கட்டளை வினை. ஒரு ஆர்டரா சொல்லுவோம் இல்லையா? செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கட்டளை வினை. ஏக்கு பியாலா தூத் லாவோ, ஏக்கு பியாலா, ஏக்குனா ஒரு, பியாலானா கப், ஒரு கோப்பை, ஒரு பவுல் மாதிரி ஒரு கோப்பை, தூத் லாவோ பால் கொண்டு வா, லாவோனா கொண்டு வா. ஏக் பியாலா தூத் லாவோ, bring a cup of milk, bring a cup of tea. ஓகே, அந்த மாதிரி பேசலாம். bring a cup of coffee அந்த மாதிரி கேட்கலாம். ஏக் பியாலா தூத் லாவோ, ஏக் ஒரு, பியாலா கோப்பை, தூத் பால், லாவோ கொண்டு வா. ஆப் ஆயியே, ஆப் ஆயியே இந்த இடத்துல ஆப் அப்படிங்கிறது நம்மளை விட எல்டரா இருக்கலாம், ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா மரியாதையா பேசணும் இல்லையா? அப்போ ஆப் ஆயியே வாருங்கள், ப்ளீஸ் கம் அந்த மாதிரி பேசலாம். ஆப் ஆயியேனா ப்ளீஸ் கம் வாருங்கள். யஹா பைட்டியே, இந்த இடத்துலயும் பைட்டியே இத வச்சு அவங்க ரெஸ்பான்சிபிள் பர்சன், நம்மளை விட எல்டர் அப்படிங்கறத நம்ம மீன் பண்ணலாம். ஏன்னா பைட்டோன்னு இல்லாம பைட்டியேன்னு இருக்கு இல்லையா? அப்போ நம்மளை விட எல்டர் அப்படிங்கறத நம்ம மீன் பண்ணலாம். யஹா இங்கே, பைட்டியே உட்காருங்கள், ப்ளீஸ் சிட் ஹியோ, யஹா பைட்டியே ப்ளீஸ் சிட் ஹியோ இங்கே உட்காருங்கள். यह काम मत कीजिए, यह काम मत कीजिए, यह இந்த காம் வேலையை, மத் கீஜியே செய்யாதீர்கள். அதுவே மத்த எடுத்துட்டோம் அப்படின்னா எகு காம் கீஜியே இந்த வேலையை செய்யுங்கள் அந்த மாதிரி வரும். அதுவே செய்யாதீங்க அப்படின்ற பட்சத்துல மத் கீஜியே அப்ளை பண்ணலாம். எகு காம் மத் கீஜியே, காம் மத் கீஜியே அந்த மாதிரி பேசலாம். எகு இந்த காம் வேலை, மத் கீஜியே செய்யாதீர்கள் இந்த வேலையை செய்யாதீர்கள். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம், வித் டெஸ்டோட வித் ஆன்சரோடையும் பார்க்கலாம். இதுலயே ஆன்சரும் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணலாம். கல் தும் மேரே கர் ஆவோ, கல் நாளை, தும் நீ, மேரே கர் என்னுடைய வீட்டுக்கு, ஆவோ வா நாளை நீ என்னுடைய வீட்டுக்கு வா. கல் தும் மேரே கர் ஆவோ. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், தும் யக் தமாசா ஜரூர் தேக்கோ, தும் நீ, யக் இந்த, தமாசா நகைச்சுவையை ஆர் வேடிக்கையை, ஏதாவது ஒரு காட்சிய, ஜரூர் கண்டிப்பா, அவசியமா டெஃபினட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ தும் யக் தமாசா ஜரூர் தேக்கோ, இந்த நகைச்சுவையை நீ கண்டிப்பா பார்க்கணும், பாரு, தேக்கோனா பார் அந்த மாதிரி சொல்றோம்.
நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது இப்ப நம்ம கேஷுவலா தும்னு அப்ளை பண்ணிக்கலாம். आप आज वहां जाइए. आप நீங்கள் ஆஜ் இன்று வஹா அங்கே ஜாயியே போங்கள். ஜாயியே போங்கள். நீங்கள் இன்று அங்க போங்க. நீங்க இன்னைக்கு அங்க போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுவுமே நம்ம ஆர்டரா தான் சொல்லுவோம். நீங்க இன்னைக்கு அங்க போயே ஆகணும், அங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது आप आज वहां जाइए. आप आज वहां जाइए. एक काम मत करो. एक काम मत करो. एक இந்த காம் வேலையை மத்து கரோ செய்யாத. ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து கேஷுவலா எல்டர் கிட்ட பேசாம எங்கர் கிட்ட பேசும்போது கரோன்னு யூஸ் பண்ணலாம். எகு காம் மத்து கரோ, இந்த வேலையை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது கரோன்னு கேஷுவலா யூஸ் பண்ணலாம். எகு காம் மத்து கரோ. அப்ப தோடா தூது பீஜியே, இந்த இடத்துல நம்மளோட எல்டர் கிட்ட பேசுறோம், ரெஸ்பான்சிபிளா பேசுறோம். அப்போ பீஜியே குடிங்க, கொஞ்சம் பால் குடிங்க அப்படின்னு பேசும்போது ஆப் நீங்கள் தோடா தூது கொஞ்சமா தூது பால் பீஜியே குடிங்கள், கொஞ்சமா பால் குடிங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப் தோடா தூது பீஜியே. எகு கலம் மத்து லோ. எகு கலம் மத்து லோ. எகு இந்த கலம் பேனாவை மத்து லோ எடுக்காதே, இந்த பேனாவை எடுக்காத வை அந்த மாதிரி சொல்வோம் இல்லையா? அப்போ எகு கலம் மத்து லோ, இந்த பேனாவை எடுக்காதே. இதுவுமே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு எங்கர் கிட்ட பேசும்போது கேஷுவலா லோன்னு பேசலாம், எடுக்காத இந்த மாதிரி பேசலாம். அப்ப முஜே ஹிந்தி சிகாயியே. ஆப் நீங்கள் முஜே எனக்கு ஹிந்தி, ஹிந்தி பாடம் சிகாயியே கற்றுக் கொடுங்கள். சிகாயியே ரெஸ்பான்சிபிளா பேசுறோம், எனக்கு கத்துக் கொடுங்களேன், ஹிந்தி கத்துக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சிகாயியே. அப்ப முஜே ஹிந்தி சிகாயியே, நீங்க எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி பேசலாம். அப்போ முஜே, ஆப் நீங்கள் முஜே எனக்கு ஹிந்தி, ஹிந்தி பாடம் சிகாயியே கற்றுக் கொடுங்கள். ஜல்தி ஆகியே தேர் மத்து கீஜியே, சீக்கிரமா வாங்க, லேட் ஆகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஜல்தி ஆகியே சீக்கிரமா வாங்க, தேர் மத்து கீஜியே நேரமாக்காதீங்க, லேட் பண்ணாதீங்க அப்படின்னு பேசும்போது நம்ம தேர்னா லேட் ஆக்குறது, தேர்னா நேரத்தை மென்ஷன் பண்றது, அதுவே மத்து கீஜியேனா லேட் ஆக்காதீங்க, டைம் பாஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ தேர் மத்து கீஜியே, இடத்துல கீஜியேங்கிறது பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க, நேரத்தை லேட் ஆக்காதீங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, லேட் ஆக்காதீங்கிற மாதிரி வரும். ஜல்தி ஆகியே தேர் மத்து கீஜியே. ஓகே, லேட் ஆக்காதீங்க, சீக்கிரமா வாங்க. ரோஜ் சபேரே ஜல்தி ஊட்டோ. ரோஜ் தினமும் சபேரே காலையில, சபேரனா காலையில ஏர்லியரா, ஜல்தி சீக்கிரமாக ஊட்டோ எழுந்துரு. நம்மளோட எங்கர் கிட்ட ஒரு பெஸ்ட் பர்சன் கிட்ட பேசும்போது ஊட்டோன்னு கேஷுவலா பேசலாம். ஓகே, ரோஜ் தினமும் சபேரே ஏர்லியரா காலையில, ஜல்தி சீக்கிரமாக, ஊட்டோ எழுந்திரு, தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரு, ஊட்டோனா எழுந்திரு. ஆப் யகு கிதாபு மத்து தீஜியே. ஆப் நீங்கள் யகு இந்த கிதாபு புத்தகத்தை மத்து தீஜியே கொடுக்காதீங்க. ஓகே, ஆப் யகு கிதாபு தீஜியேனா நீங்கள் இந்த புத்தகத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஆப் யகு கிதாபு மத்து கீஜியேனா நீங்கள் இந்த புத்தகத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம் இந்த புத்தகத்தை கொடுக்காதீங்க, எனக்கு வேணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை பேசுவோம். ஆப் யகு கிதாபு மத்து தீஜியே, இந்த புத்தகத்தை கொடுக்காதீங்க. ஓகே, ஆப் நீங்கள் யகு இந்த கிதாபு புத்தகத்தை மத்து தீஜியே கொடுக்காதீர்கள், அந்த மாதிரி பேசலாம். ஓகே, ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா இது மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்த இம்ப்ரேட்டிவ் கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்போக்கன் ஹிந்தி கோர்சஸ் அண்ட் ஹிந்தி பிரச்சார சபா கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் கைட் பண்றேன். வித் சென்ட்ரல் போர்டு சர்டிஃபிகேட்டோட சைன் பண்ணலாம். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.